கிடையாது. அவ்வளவு நூல்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் தொழுது 11 தான். அப்ப இப்படி 20 ஆனிச்சு. ஏப்பா நீங்க ரசூலுல்லாஹ்க்கு மேல அதிகப்படுத்துறீங்க? அப்ப நாங்க லோகர ஆராக்கணும் ஒத்துக்குறீங்களா? மகரிப் ஒத்தையா தனியா நிக்குது, நம்ம நாளாய்க்கிறோமே, ஒத்துக்குறீங்களா? ஃபஜ்ர் 2 கம்மியா இருக்கு, யூனிஃபார்ம் எல்லாம் சமமா இருந்தா நல்லா இருக்கும்ல. லோகர 4 மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்லங்க. அதுக்கு 2, இதுக்கு 4, இதுக்கு 3 கன்ஃபியூஸ் ஆகுதுல. நம்ம என்ன ஐடியா பண்ணி அதுக்கு மேல ஜமாத்துமா கூடி எல்லா நாள் ஐதான் 20 ஆக்கு, சுபுக்கு 4, லோகருக்கு 4, அசருக்கு 4, மகரிபுக்கு 4, இஷாவுக்கு 4 ஆக்க முடியுமா? நடக்காது. ஏன் முடியாது? அவன் தான் டிசைட் பண்ணணும். அவன் பண்ணல, அவனுடைய தூதர் பண்ணணும், அவங்க பண்ணல, முடிச்சிட வேண்டியது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை என்பது தெளிவா தெரியுது. நம்ம எட்டுக்குள்ள குழப்பவாதி. என்னடா குழப்பவாதி? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் குழப்பவாதியா? இப்ப சஹாபாக்கள் குழப்பவாதியா? தராவீஹ் 20 ரக்காத்துகளா புஸ்தகத்துக்கு பேர். தராவீஹ் 20 ரக்காத்து நமக்கு மறுப்பு. நம்ம தப்பா சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு புஸ்தகம் போடுறாரு. அந்த புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா அவரை எழுதுறாரு, ரசூலுல்லாஹ் 20 தொழவில்லை. அவரே நீங்க அதாவது வேற எங்கேயும் நீங்க போக வேணாம். அவங்க புஸ்தகத்தை எழுதிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதுக்கு ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு ஆதாரம் ஒரு புஸ்தகத்தில் இருக்கிறது, அது பொய், அது சரியான தகவல் இல்ல. அதனால ரசூலுல்லாஹ் தொழுது எவ்வளவுதான்? 8 தான். ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 தொழுது இருக்கிறார்கள், நாங்க அதை பின்பற்றோம் அப்படிங்கிறார். உமர் அல்லாஹ்வுடைய ரசூலா? அல்லாஹ்விடம் வஹி வருமா? சிறந்த சஹாபி, நம்மளை எல்லாம் விட சிறந்தவர், இந்த அஜர்த்துமாரெல்லாம் விட சிறந்தவர், இமாம்களை விட சிறந்தவர், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலோட சிறந்தவரா? நம்ம உமர் இல்ல சிறந்தவர் தான். யாருக்கு மேல சிறந்தவர் இல்ல? ரசூலுல்லாஹ்வுக்கு மேல சிறந்தவர் இல்ல. இல்ல உங்க முன்னாடி 2 வருதுங்க. ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, உமர் இப்படி செஞ்சாங்க. உங்க கடமை என்ன? ரசூலுல்லாஹ் உமரான்னு கேள்வி வந்தா என்ன செய்வீங்க? உமர் இப்படி சொன்னாரு, கோட்டை குப்பத்துக்கு இமாம் இப்படி சொன்னாருன்னா நீங்க உமர் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. ஏன்னா கோட்டை குப்பத்து இமாமை விட உமர் பெரிய ஆளு. அல்லது உமர் இப்படி சொன்னாரு, ஜெயிலாபதி இப்படி சொன்னாருன்னு வருது, நீங்க யாரை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு? யாரு இவனுக்கு உமர் எவ்வளவு பெரிய ஆளு சொல்றீங்க? ஓகே. இப்ப கேள்வி என்ன வருது? அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி செய்தார்கள், உமர் இப்படி செய்தார்கள், இப்ப நீ யாரை தேர்ந்தெடுப்ப? இதான் கேள்வி. அவங்க உமரே 20 தொழுதுட்டு போறாருப்பா, ரசூலுல்லாஹ் காட்டின வழியை நம்ம பின்பற்றணுமா? அதுக்கு அல்லாஹ் கொஸ்டின் பண்ணுவானா? உமரை பின்பற்றாட்டி கேள்வி கேட்பானா? உமர் மனிதர், அவர் தப்பா ஏதாவது சொல்லுவார். வஹி இல்லாத காரணத்தினால அவர் சொல்ல சரியாகவும் இருக்கும், தவறாகவும் இருக்கும். நீ அவரை பின்பற்ற? அவர்களை உமர் தான் காரணம் காட்டுறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? உமர் இல்ல அபூபக்கர் சொன்னா நான் கேட்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா கொண்டு வா. அது 2 தடவை விட்டு போனாங்க. பேசிக்கு தான் அங்க ஆட்டம் காணுது பாருங்க. தரத்துதிக்கும் அமரணி 2 தான் விட்டுட்டு போயிருக்கான். ஒன்னு கிதாபுல்லா வேதம், 2வது என்னுடைய வழிகாட்டுதல். இந்த 2ல இருந்தா செய்யலாட்டி விட்டுட்டு போ, அவ்வளவுதான் மேட்ரு. ஆனால் உமர் செஞ்சாருன்னு அதுவும் பொய், அது ஒரு விஷயம். ஆனால் அவர் எழுதின புஸ்தகத்திலேயே அது தவறு என்று நீங்கள் நிரூபிச்சிடலாம். எப்படி எழுதியிருக்கிறார்னு கேட்டா, உமருடைய காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் என்று காட்டுறாரு. இப்ப என்னுடைய காலத்தில் மக்கள் செஞ்சா நான் சொன்ன அர்த்தமா? என்னுடைய காலத்துல தான் கோட்டை குப்பத்தில் 20 ரக்காத் தொழுதாங்க நானா சொன்னதுக்கு? உமருக்கு அது அவங்க சொன்ன அறிவிப்புல எப்படி போட்டிருக்காங்கன்னா, உமருடைய காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் போட்டிருக்கிறார். உமர் காலம்ங்கிறது எவ்வளவு பெரிய காலம், அது எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, எவ்வளவு பெரிய மக்கள் இருந்தாங்க, அங்கங்க யார் யார் என்னென்னமோ பண்ணிருப்பாங்க, அதுக்கு உமர் சம்பந்தமா? உமர் காலத்தில் அதே நேரத்தில் முஅத்தாங்கிற நூல்ல ஆதாரப்பூர்வமான செய்தி என்ன இருக்குன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் என்பவர்களையும், தமீமுத்தார் யார் உபய் இப்னு கஅப், இவர் ஓத வைத்து ரசூலுல்லாஹ் ரசிப்பாங்க. உபய் இப்னு கஅப் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டா, உபய்ய நீ ஓது அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டு ரசிப்பாங்க. அவ்வளவு இனிமையான குரல். உபய் இப்னு கஅபுடைய கிராத் கேட்க கேட்க இனிமையா இருக்குமா. அந்த உபய் இப்னு கஅப் அவர்களையும் தமீமுத்தாரி என்பவரையும் மதீனாவுல மஸ்ஜித் நபவியில 11 ஐயக்கூமா லின்னாஸி பி 11 ரக்கா 11 ரக்கா தொழுவிக்குமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமித்தார்கள். உபய் இப்னு கஅபையும் தமீமுத்தாரி என்பவரையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரமலான்ல என்ன பண்றாங்க? 8+3 11 ரக்கா தொழவையுங்கள் என்று நியமிக்கிறார்கள். நியமித்ததில் அவருக்கு சம்பந்தம் இருக்குமா? அவர் காலத்தில் மக்கள் செஞ்சதில் அவருக்கு சம்பந்தம் இருக்குமா? நான் போட்ட உத்தரவுல எனக்கு சம்பந்தம் இருக்குமா? என் காலத்தில் நீங்கள் செய்ததில் எனக்கு சம்பந்தம் இருக்குமா? சிந்திச்சு பாருங்க. உமர் போய் சொல்றார்கள், ரசூலுல்லாஹ்வும் 20 ரக்காத் தொழவில்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த நிலையை ஏற்படுத்தவில்லை. பின்னாடி வந்த அஜர்த்துமார்கள் தான் இதை ஏற்படுத்தினார்கள். உமர் ஏற்படுத்தி இருந்தாரேயானால்
திருமதிங்கிற ஹதீஸ் நூல்ல உமர் காலத்துக்கு 250 வருஷத்துக்கு பிந்தி உள்ளவர். அவர் எழுதின கிதாபில் இருக்கிறது. இந்த தராவியை பொறுத்த வரைக்கும் மக்கள் 40 தொழுதாங்க, 36 தொழுதாங்க, 24 தொழுதாங்க, பல மாதிரி இஷ்டத்தை தொழுது கொண்டிருந்தார்கள். அப்ப உமருக்கு செய்யலன்னு வழங்கி போச்சு. உமருக்கு பிந்தி 250 வருஷத்துக்கு பிறகு கூட பல மாதிரி தொழுதார்கள் அவர் குறிப்பிடுறாரு திருமதியில. அதனால உமருக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பது முதல் விஷயம். உமரே செஞ்சு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை ஏத்துக்கிறணும். அப்ப தொழுகை, நோம்பு எல்லாம் அடிப்படை சண்டைக்கு காரணம் விளங்குதா உங்களுக்கு? சலாம் கொடுத்துட்டார் அஜர்த்து. சண்டை எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. சலாம் கொடுத்தோன்னு கூட்டுத்துவா அவர் ஓத நம்ம பின்னாடி உள்ள ஆளும் ஆமீன்கிறோம். நல்லது கெட்டது கூட எப்படி அஜர்த்து கூட்டு போறீங்க? ஒரு கட்டம் பாத்தியான அஜர்த்து கூட்டு போய் அஜர்த்து துவா செய்யுங்க. அவர் ஓத நீங்க எல்லாம் ஆமீன்னு சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்? இது வேணாங்கிறோம். சண்டை வருது, கூட்டு துவாண்டு ஓதுறீங்கல்ல, இது வேணாங்கிறோம். அஜர்த்து துவா ஓதுறா சலாம் கொடுத்த உடனே நம்ம எல்லாம் உட்கார்ந்து ஆமீன் ஆமீன்கிறோம். இது ஏன் வேணாங்கிறோம்? எங்களுக்கு பிடிக்கலையா? எங்களுக்கு தெரியாதா? இவர் சொல்ற மாதிரி எங்களுக்கு ரப்பனா ஆத்தினான்னு ஓத தெரியாதா? தெரியும். ஏன் அதை நாங்க வேணாங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு வாழ்க்கையில 5 வக்து தொழுகை, ஒரு நாளைக்கு 5, மாசம் 150, வருஷத்துக்கு 1800 ஆச்சா? 23 பெருகிக்கிறங்க. சரியா? இவ்வளவு தொழுகை தொழுதுருக்காங்க. வருஷத்துக்கு 2000 தொழுகை மூலமா தொழுதுருக்காங்க. எந்த ஒரு வக்து தொழுகையிலேயாவது நான் கேட்கிறதான் 23 வருஷ தொழுகை நீ காட்ட வேணாம்ப்பா. ஒரே ஒரு வக்து தொழுகையில கிட்டத்தட்ட எவ்வளவு செஞ்சுக்காங்க? 50,000 தொழுகை கிட்ட வருது. 50,000 வக்து தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழுதுருக்காங்களே, அந்த 50,000 தொழுகையில ஒரு தொழுகையில் சலாம் கொடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? துஆ செய்தார்கள். நாங்கள் எல்லாம் ஆமீன் சொன்னோம் அப்படின்னு ஒண்ணு எடுத்து காட்டுங்க பாப்போம். இல்ல, சலாம் கொடுத்த பிறகு அவங்கவுங்களும் துஆ செஞ்சாங்க. துஆக்கள் அவரவர்கள் தனியாத்தான் செய்யணும். அஜர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து துஆ செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ எவ்வளவு பெரிய பவரான துஆ. அவங்களே இப்படி செய்யலங்க, நீ யாரியா எனக்கு துஆ செய்யறதுக்கு? ஏன் துஆவை நான் செய்வேன், உன் துஆவை நீ செய்ய. இதுல என்ன நடக்கும் தெரியுமா? சரி, அஜர்த்து இருப்பாரு, அவருக்கு அல்லாஹ் ஆம்பளை பிள்ளை 8 ஆம்பளை பிள்ளை கொடுத்திருப்பான். அவர் தொழுது முடிச்சவனே அல்லாஹ் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுப்பாரு. 9 பொம்பளை பிள்ளை ஆமீன் பாய்மா. அவர் அரபிலான ஓதுவாரு. அவர் அரபில ஓதுவார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுப்பாரு. ஏன்? 8 ஆம்பளை பிள்ளை இருக்கு ஆல்ரெடி. ஒரு ஆசைக்கு ஒரு பொண்ணு வேணுமா இல்லையா? அதனால என்னது, ஒரு பொண்ணு கிடைக்கட்டும் வேண்டி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை தரமாட்டியா அப்படிம்பாரு. பின்னாடி இருக்கிறவன் எத்தனை? ஏற்கனவே 8 பொம்பளை பிள்ளை அவனுக்கு இருக்குது. ஆமீன். சரியா வருமா? அவர் தேவை வேற, உன் தேவை வேற. அவருக்கு தேவை அவர் கேட்பாரு, உன் தேவையை நீங்க கேட்ப இல்லையா? ஒரு விவசாயி இருக்கிறான், இவர் மளிகை கடை வச்சு உப்பு வியாபாரம் பண்ற அஜர்த்து வச்சுக்கிறோமே. விவசாயி மழை வேணும்னு கேட்பான். அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாம் மழை ஆக்கிறது, உப்புலாம் நனைஞ்சு போயிடும், பந்தல் போடாம இருக்குது, மழையை தந்துடாதுன்னு கேட்பாரா இல்லையா? அவருக்கு உப்பை காப்பாற்றணும், நம்மளுக்கு விவசாயம் நடக்கணும். அப்ப நம்ம தேவை அவர் தேவை தானங்க. அஜர்த்து எப்படி நடக்கணும்? வைத்த வலின்னு அஜர்த்து போல அவர் என்ன பண்ணணும்? வைத்த வலினா டாக்டர் போப்பான்னு சொல்லணும். அல்லது இன்னென்ன துவா ஓதுப்பா, அல்லாட்ட கேளுப்பா, குர்ஆன் அல்ஹம்து சூரா ஓது, குல் ஹுவல்லாஹ் சூரா ஓது, அல்லாட்ட சிவாவை கேளு, அதுஹிபில் பாஸ ரப்பன்னா ஸல்லல்லாஹு மஸ்பி அந்த ஷாபி லா சிவா இல்லா சிவாவுக்கு துவா செய்யி. இது சொல்லி தர்ற அஜர்த்துடைய வேலை. இவர் என்ன பண்றாரு? அஜர்த்து போன உடனே அவர் கணக்கு போடுறாரு. என்ன கணக்கு போட்டு பார்த்துவிட்டு அது 7 சைத்தான் பிடிச்சிருக்குது, வேப்ப மரத்து பை, புளிய மரத்து பை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் விரட்டணும், உனக்கு சரிப்பட்டு வராது, நான் ஒரு தாயத்து போடுறேன், அதை தோல்ல கட்டிக்க, இல்ல இடுப்புல கட்டிக்க, அல்லது நான் தட்டுல எழுதி தரேன் கரைச்சு குடி. அவர் எழுதி தருவார் என்னத்தையோ, அதை கரைச்சு குடிக்கணுமா. இதை கரைச்சு குடி, 11 நாளைக்கு தட்டுல கரைச்சு குடி, 120 ரூபா கொடுத்துரு. இதான் மார்க்கமா? இதை கரைச்சு குடி, 11 நாளைக்கு தட்டுல கரைச்சு குடி, 120 ரூபா கொடுத்துரு. இதான் மார்க்கமா? இந்த அஜர்த்து எந்த குர்ஆன்ல இதை பார்த்தாரு? எந்த ஹதீஸ்ல இதை பார்த்தாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் இது மாதிரி கரைச்சு குடிக்க சொன்னாங்களா? எழுதி கரைச்சு குடிக்க சொன்னாங்க? எத்தனை நோயாளிகளை பார்க்க போயிருக்காங்க, போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோயாளிகளை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ் அல்லாஹு மஸ்பி அந்த ஷாஃபி லாஷி. அந்த துஆ புக்குல கூட உங்களுக்கு இருக்கும். அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ் அல்லாஹு மஸ்பி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமன் வலா அலமா. யா அல்லாஹ் இந்த நோயை நீக்கிரு, உன்னை தவிர